இப்போ டெக்னோகிராஃபியை பைத்தானில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு VS கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெஃபனோகிராஃபிங்கிற ஒரு தனி ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு எந்த இமேஜுக்குள்ளே அந்த சீக்ரெட் மெசேஜை என்கிரிப்ட் பண்ணுமோ இல்லை என்கோட் பண்ணுமோ அந்த இமேஜோட ஃபைலு இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ டெக்னோகிராஃபியை பைத்தானை வச்சு ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா பைத்தானில் இருக்க சில பேக்கேஜஸ் தேவைப்படும், சில மாடியூல்ஸ். அதில் ஒரு மாடியூல் தான் ஸ்டெக்னோ. இப்போ அந்த ஸ்டெக்னோ மாடியூலில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி பிப் இன்ஸ்டால் ஸ்டெக்னோ டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ அந்த பேக்கேஜஸ்லாம் டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். எனக்கு ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன் வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு அந்த லோட் ஆகும். இப்போ உங்களோட பைத்தான் ஃபைலில் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெக்னோவை இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் ஸ்டெக்னோ இம்போர்ட் LSB. இந்த LSBங்கிறது ஒரு கிளாஸ், ஸ்டெக்னோ மாடியூல்குள்ளே இருக்க கிளாஸ். இந்த கிளாஸில் தான் நம்மளுக்கு அந்த சீக்ரெட் மெசேஜை ரைட் பண்ணவும் அதுக்கப்புறம் அதை டீகோட் ரிவீல் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம், இமேஜில் ரைட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு சீக்ரெட் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த வேரியபிளில் LSB டாட் ஹைட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஹைட் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு ரைட்டிங் ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னென்னா அந்த இமேஜோட பாத். இப்போ நம்மளுக்கு இந்த டைரக்டரிக்குள்ளேயே இமேஜ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், டாட் ஸ்லாஷ் அந்த இமேஜோட பேர் PNG வித் எக்ஸ்டென்ஷன். இப்போ வேறு ஏதாவது டைரக்டில் இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் பாத்தையும் நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய பேராமீட்டர் என்ன பார்த்தீங்கன்னா என்ன சீக்ரெட் மெசேஜை நம்ம ஹைட் பண்ணணும் போய். ஓகேவா, திஸ் இஸ் அ சீக்ரெட் மெசேஜ் பை. ஓகே, இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா நான் இமேஜை சேவ் பண்ணணும். இப்போ சீக்ரெட் இமேஜை என்கோட் பண்ண இமேஜை நம்ம சேவ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், சீக்ரெட் மெசேஜ் டாட் சேவ். இப்போ சேவ் பண்ணுறது இது ஒரு பார்த்து கொடுக்கணும், இங்கே எங்கள் இடத்துல அந்த இமேஜை சேவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், EGM image டாட் PNG. இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் முடிஞ்சு, இவ்வளோ தான் ப்ரோக்ராமு. ஸோ இப்போ இந்த பைத்தான் ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ ரன் ஆகுது. ஒரு இமேஜுக்குள்ளே நம்ம சீக்ரெட் இமேஜை ரைட் பண்ணிட்டோம். பிகாஸ் நமக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜுக்குள்ளே சீக்ரெட் இமேஜை எப்படி ரிவீல் பண்ணலாம், எப்படி டீகோட் பண்ணலான்னு பார்ப்போம். அதுவும் சிம்பிள் தான். அதே இதில் இப்போ ஒரு பிரிண்ட் மெசேஜ் உங்கள் ரீடபிலிட்டிக்காக எழுதிக்கலாம். த சீக்ரெட் மெசேஜஸ். இப்போ அந்த சீக்ரெட் மெசேஜ் டாட் ஹைடு கொடுத்தோம்ல, இப்போ அதே மாதிரி சீக்ரெட் மெசேஜ்னு திருப்பி ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த ரிவீல் மெத்தட் மூலியமாக ஓப்பன் பண்ணணும். அதாவது LSB டாட் ரிவீல் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், இமேஜ் பார்த்தா கொடுக்கணும். இப்படி இமேஜ் பார்த்து கொடுக்கறதுனால அதுக்குள்ளே என்ன சீக்ரெட் மெசேஜ் இருக்கோ அது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ இமேஜ் டாட் PNG. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த சீக்ரெட் மெசேஜை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் சீக்ரெட் மெசேஜ். இப்போ அந்த இமேஜுக்குள்ளே இருக்க சீக்ரெட் மெசேஜ் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம திருப்பி நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ நமக்கு அதுக்குள்ளே இருக்க சீக்ரெட் மெசேஜ் இங்கே வெளியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.